ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆக்சுவலாக 1970 80ஸில் படித்த மாணவர்களுக்கு இது ஒரு இனிய நினைவுகளை கொடுக்குங்கிற நம்பிக்கையில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஜான்ஸில் படித்தவங்களுக்கு இனிய ஆரம்பிப்போமே. வாங்க இப்போ உள்ளே போவோம். இதுதான் மெயின் கேட். இந்த வழியாக உள்ளே போனீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தெரிகிறது வந்து டேகூர் ஹாஸ்டல் தான். இந்த டேகூர் ஹாஸ்டல் இப்போது இதுக்கு பேர் வந்து பிஷப் செல்வின் கம்யூனிட்டி காலேஜ் அந்த மாதிரியாக இருக்குது. ஆனால் முந்தி இந்த ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு அதான் அவங்களுக்கான மெஸ்ஸுக்கெல்லாம் நியூ ஹாஸ்டல் தான் வரணும். இதுதான் நியூ ஹாஸ்டல். ஆனால் இப்போ இதுக்கு பேர் வந்து சென்ட் பால்ஸ் ஹாஸ்டல். இப்போ இதுலேயும் ஜான்ஸ் காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. முந்தி இங்கே இந்த மாதிரி மரங்கள்லாம் ஒன்றும் இருக்காது. பட் இப்போ அருமையாக மரங்களை வளர்த்து நல்லா வச்சுருக்காங்க. இங்கே அடுத்தாப்பில் மெஸ் கால் தான் இருக்கும் அந்த பக்கம். அதில் வந்து டேகூர் ஹாஸ்டலுக்கும் நியூ ஹாஸ்டலுக்கும் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், செல்வின் ஹாஸ்டல். செல்வின் ஹாஸ்டல் வந்து இப்போது சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஒரு ஹாஸ்டலாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போது இது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சவுத் ஹாஸ்டல். ஞாபகம் இருக்கா? சவுத் ஹாஸ்டலில் எப்படி இருக்குன்னுட்டு நல்ல ரஷ்ஷாக இருக்கும். நல்ல இப்போவும் பேக்ட் ஆன மாதிரி இருக்கும் அந்த ஹாஸ்டல். ரொம்ப கிரவுண்டெல்லாம் உண்டு, விளையாடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ரொம்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுதாங்க மெயின் கேட். இந்த கேட்டை வந்து மறக்கவே முடியாது. இதில் பாருங்கள், இந்த கேட்டில் போட்டிருக்காங்களே இப்போ மெட்டலில், இது அந்த காலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மழை வந்தால் தண்ணி உள்ளதாக இருக்கும். இது இன்றைக்கும் எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. இப்போது ஹாஸ்டலுக்கு வெளியே வந்தாச்சுது. இப்போ இது வந்து பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருக்கிற ரோடு. இந்த பக்கம் ஹை கிரவுண்ட், ஆப்போசிட்டில் ஜான்ஸ் காலேஜ் போகக்கூடியது தான். இப்போது நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா, ஏஞ்சலோ மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இதெல்லாம் இப்போ கிடையாது. இந்த பக்கம் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். இந்த சைடு வந்து சிஎஸ்ஐ டயோசிஸ் ஆஃபீஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ரோடு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த ஷாப்பிங் மால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நேராக போனீங்கன்னா அந்த சைடு வந்து கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வரும். கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஏற்கனவே தெரியும், இதுதான் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் கழிஞ்ச உடனே ரைட்டில் ஒரு ரோடு போகும். அது வந்து ஜான்ஸ் காலேஜ் வழியாக. அதுக்கு முன்னாடி கிறிஸ்துராஜா ஸ்கூல், இந்த ஸ்கூல் மட்டும்தான் உண்டு. அந்த டைம்லலாம் கிறிஸ்துராஜா ஸ்கூலை தவிர அந்த பக்கம் ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த ரைட்டில் போகக்கூடியது வந்து சமாதானபுரத்துக்குள்ள ரோடு ஜான்ஸ் காலேஜ் வழியாக போகும். அது போக ஸ்ட்ரைட்டாக போகக்கூடியது வந்து பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் போகக்கூடியது. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பில்டிங் இருக்கிற இடத்துல தான் அந்த காலத்தில் இந்த ஏரியாவில் மரியா கேண்டீன்ங்கிற ஒரு கேண்டீன் இருந்தது. அதுதான் ஜான்ஸ் சேவியர்ஸ் எல்லா 2 காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் பிளேஸ். பஸ் ஸ்டாப் இதில் தான் உண்டு. இதில் பஸ் ஏறி தான் ஜங்ஷன் எங்கே வேணாலும் போவாங்க. மரியா கேண்டீனுக்கு ஆப்போசிட்டில் தான் மனகோபாலம் பிள்ளை நினைவு நகர்மன்ற பூங்கான்னு இருக்குது. இதுவும் அந்த காலத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுங்களும் உள்ள டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணணுன்னா இங்கே வந்து உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போது நம்ம சேவியர்ஸ் காலேஜ், சேவியர்ஸ் ஸ்கூல் ஏரியாவை கிராஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய வித்தியாசமாக தெரியாது. ஏன்னா அந்த காலத்துலேயே சேவியர்ஸ் காலேஜ் கேட்டு, இந்த பக்கம் சென்ட் சேவியர்ஸ் ஸ்கூலோட கேட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்ன ரோடு கொஞ்சம் ப்ராட் பண்ணி நல்லா அருமையாக வச்சுருக்காங்க. இப்போது இங்கே பார்த்துட்டு இருக்கிறது மாவட்ட மைய நூலகம்ங்கிற இடம். அந்த காலத்தில் எத்தனை பேருக்கு வந்து உட்காந்து நம்ம புக்ஸு வாசித்துருப்போம். தெரில, நீங்களாம் வந்திருப்பீங்களான்ட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் 2-3 தடவை வந்திருக்கிறேன். இது கழிஞ்ச பிறகு இந்த பக்கம் வந்து சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது கழிஞ்ச உடனே இந்த பக்கம் அகில இந்திய வானொலி நிலையம், இது உங்களுக்கு தெரியும், முன்னாடியே உண்டு. இது கழித்த உடனே இந்த பக்கம் எந்த ஸ்கூல் வரும்? இக்னேசியஸ் கான்வெண்ட் வரும். இக்னேசியஸ் கான்வெண்ட் அவங்க ஏரியா தான் இது. இக்னேசியஸ் கான்வெண்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் நேராக
எங்கே போவோம் நல்லா தெரியும் உங்களுக்கு, பிரபல பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட். அதை பாருங்கள், இப்போது ஏதோ ஃபாரினில் வந்து இறங்குன மாதிரி இருக்குது. பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டாக இல்லை வேறு ஏதோ ஒரு இடமாங்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. இது உள்ள பஸ் வந்தால் தான் பஸ் ஸ்டாண்டுனே தெரியும்னு நினச்சிட்டு நான் வீடியோ எடுக்கும்போது வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துகிட்டு இருந்தது. அந்த காலத்தில் தூத்துக்குடி, திருச்செந்தூர், நாகர்கோவில் பஸ் எல்லாம் உள்ளே வரும். இப்போது ஒன்லி டவுன் பஸ் தான் உள்ளே வரும். பாருங்கள், டவுன் பஸ் வந்தாச்சு. இது போக நீங்கள் பாருங்கள், உள்ளே வந்து பப்ளிக் வெயிட்டிங் பிளேஸ் இதெல்லாம் இருக்குது. இது வந்து உள்ள ஓகே, இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு ஏரியா தான். இது போக பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டோட சிக்னல் ஏரியா உங்களுக்கு முந்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை இப்போ வந்து ரவுண்டானாவாக ஆக்கி பஸ்ஸுகள்லாம் அப்படியே சுற்றி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. சிக்னல் கிடையாது. ஸோ இது இப்போது ரீசெண்டாக தான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. முந்தி வந்து நிறைய பஸ்ஸுகள்லாம் வெயிட்டிங்லேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் உள்ள தேவையான சில வீடியோக்கள் எடுத்து போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.